பிரைஸ் தி லார்ட். எது விவாகரத்திற்கான மூல காரணம் என்று இயேசு சொன்னார் என்ற கேள்விக்கான பதிலை இன்று காணலாம். மத்திய 5 அதிகாரம் 31-32 வசனங்களில் இயேசு இவ்வாறு சொன்னார். தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டு அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளுகிறவர்களை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மத்திய இந்த வசனத்தில் இயேசு விவாகரத்து பிரச்சனையை சட்ட அனுமதிக்கும் அப்பால் நகர்த்து அதன் பின்னால் உள்ள ஆழமான ஆவிக்குரிய பிரச்சனையை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக உமாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு மனிதன் தனது மனைவிக்கு விவாகரத்து சான்றிதழை வழங்க அனுமதிக்கப்பட்டான். இயேசுவின் காலத்திற்குள்ளாக இது வெவ்வேறு வழிகளில் பரவலாக விளக்கப்பட்டது. உதாரணமாக ஷம்மா என்கிற கடுமையான பார்வை பாலியல் முறைகேட்டுக்காக மட்டுமே விவாகரத்து செய்ய அனுமதித்தது. ஹல்லேல் என்கிற மென்மையான பார்வை கிட்டத்தட்ட எந்த அற்பமான காரணத்துக்கானாலும் உணவை சரியாக சமைக்காவிட்டால் கூட விவாகரத்தை அனுமதித்தது. கோபம் ஒரு கொலைக்கு வேறா இருப்பது போல, காமம் விபச்சாரத்துக்கு வேறா இருக்கிறது போல, இயேசுவும் இருதயத்தின் கடினத்தன்மையே விவாகரத்துக்கு வேர் என்பதை மத்தேயு 19 அதிகாரம் 8 வசனத்தில் விளக்குகிறார். உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் மித்தமே மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று சொன்னார். விவாகரத்து என்பது இருதயத்தின் கடினத்தன்மையில் இருந்து உருவாகிறது என்று இயேசு கூறுகிறார். ஆகையால் ஒரு நபர் தனது மனைவியை விவாகரத்து செய்யும் பொழுது அந்த நபர் அன்பு, மன்னிப்பு, உடன்படிக்கை, விசுவாசத்தை சுயநலத்துடன் மாற்றி தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிறான். ஆகையால் ஆனாலும் விவாகரத்து செய்வதற்கு இயேசு ஒரு விதிவிலக்கை அனுமதித்தார். அது பாலியல் ஒழுக்கக்கேடு. திருமண உடன்படிக்கை ஆழமாக மீறப்படும் பொழுது பிரிவினை ஏற்படலாம் என்பதை இது அங்கீகரிக்கிறது. இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்கள் வாழ்நாள் முழுதும் உண்மையுள்ள ஐக்கியமான திருமணத்திற்காக தேவனுடைய உண்மையான நோக்கத்திற்கு மீண்டும் அழைக்கிறார். அதாவது ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் மித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னார். ஆகையால் திருமணம் தற்காலிகமாகவோ அல்லது தூக்கி எறியக்கூடியதாகவோ கருதப்படக்கூடாது. ஆனால் தேவனுடைய உண்மையுள்ள அன்பை பிரதிபலிக்கும் ஒரு பரிசுத்த உடன்படிக்கையாக கருதப்பட வேண்டும். இந்த போதனையின் மூலம் விசுவாசிகள் தங்கள் இருதயங்களை ஆராய்ந்து கடினத்தன்மையை நிராகரித்து விசுவாசம், கிருபை மற்றும் நீடித்த அன்பு ஆகியவற்றால் குறிப்பிடப்பட்ட அவர்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர இயேசு அழைக்கிறார். ஆமென்.